வணக்கம் நண்பர்களே. டிஎன் டெட்டு கண்டிப்பாக 2021 நியமன தேர்வு அதே மாதிரி தகுதி தேர்வு ரெண்டுமே வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா 2012 2 வாட்டி நடத்தினாங்க, 2013 ஒரு வாட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2017 1, 2019 1, மொத்தம் 5 வாட்டி நடத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக கவர்மெண்ட் ரூல்ஸ் வருஷத்துக்கு 2 தடவை நடத்தணும். அதனால் இந்த வருஷம் கொரோனாதால் நடத்தாமல் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஏன் நடத்தலைன்னா எக்கச்சக்கமான கேஸ் பெண்டிங் இருந்துச்சுங்க. பல பேர் கேஸ் போட்டிருந்தாங்க. அதனால தான் இடையில நடத்தாமல் இருந்தாங்க. என்ன கேஸ்னால், இந்த வெயிட்டேஜ் முறை வந்துச்சு பார்த்தீங்களா, இந்த வெயிட்டேஜ் முறையை ரத்து பண்ணணும்னு பல பேர் கேஸ் போட்டிருந்தாங்க. அதனால் இது தேர்வு நடத்த முடியாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாமே முடிந்துருச்சு. அதனால தான் 2019 நடத்தினாங்க, 17 நடத்துனாங்க. இப்போ 2 வருஷம் ஆயிடுச்சு கணக்குக்கு. ஸோ 2021 கண்டிப்பாக வரதான் போகுது. ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 7 to 8 லட்சம் டீச்சர்ஸு பிஎட் முடிச்சுட்டு, டிடிஎட் பிஎட் முடிச்சுட்டு இருக்கிறாங்க. வாங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தகுதி தேர்வு நியமன தேர்வு இந்த ரெண்டுமே வரப்போகுது. ஃபஸ்ட்டு நியமன தேர்வை பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு 80,000 டீச்சர்ஸ் பாஸ் பண்ணி இருக்கிறீங்க, சரிங்களா? இனி உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே தேர்வு பெற்றுட்டீங்க, அதாவது தகுதி பெற்றுட்டீங்க. இப்போ உங்களுக்கு வேலை வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் நியமன தேர்வுன்னு ஒரு தேர்வு வைக்க போகிறாங்க. அதுதான் எங்களுக்குள்ள ஜிஓவாக இருக்குது. நண்பர்களே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் ஜிஓ, சரிங்களா? இவங்க நினச்சா ஜிஓவை ஒரு நொடியில் மாற்றலாம், ஒரு நிமிஷத்தில் மாற்றலாம், சரிங்களா? ஆனால் எது வேணால் நடக்கும் அரசியலில் இதெல்லாம் சகஜமாக பண்ணுறவங்க பார்த்தீங்களா? அது மாதிரி திடீர்னு நினச்சாங்கன்னா ஜிஓவே மாற்ற முடியும். அவங்க அந்த சக்தி அரசுக்கு இருக்குது. ஆனால் இவங்க நியமன தேர்வு தான் வைப்பாங்க. நியமன தேர்வு வைத்தால்தான் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போகும். வேறு எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கண்டிப்பாக என்ன நடக்கும், கண்டிப்பாக ஒரு குரூப்பு, ஏதோ ஒரு குரூப்பு என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு இது வெயிட்டேஜ் வேணான்னுவாங்க, இல்லைன்னா சீனியாரிட்டி வேணான்னுவாங்க. 2013 போட்டால் 2017 19 போட்டவங்களுக்கு கண்டிப்பாக அப்போ கொஸ்டின் ஈஸின்னுவாங்க. இப்போ 2019 எழுதுகிறவங்க கண்டிப்பாக 2013 17 கொஸ்டின் ஈஸி. அதனால தான் 40,000 பேர் 20,000 பேர் பாஸ் பண்ணாங்க ஒவ்வொரு முறையும். இப்போ 2019 பார்த்தீங்கன்னா மொத்தமே பார்த்தீங்கன்னா 800 பேர் தான் பாஸ் பண்ணோம். இந்த மாதிரி எது வேணால் நடக்குங்க, சரிங்களா? அதனால் நியமன தேர்வு தான் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் 100% இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், உடனே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே நீங்கள் ஆக்சுவலாக உங்களுடைய டிகிரி என்ன படிச்சிருக்கீங்களோ அதை படிச்சிருக்கணும். இதே பேப்பர் 1 ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய டிடிஎட்டை ஒரு முறை நன்றாக, டிடிஎட்டில் என்ன படிச்சிங்களோ எல்லாம் படிச்சுக்கோங்க, ஒரு முறை ரிவைஸ் பண்ணிடுங்க. ப்ளஸ்ஸு சைக்காலஜி புக்கு மங்கள், அந்த புக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டான புக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை கோர்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வர் இவங்க சைக்காலஜி நாங்கள் படித்ததுலேருந்தே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, மேக்ஸிமம் வெளியிலிருந்து தான் வரதுன்னு சொல்லும்போது அரசே என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் மங்கள் புக்கிலேருந்து எடுத்திருந்தோம். அந்த மாதிரி கோர்ட்லேயே ஒரு 2-3 வருஷம் முன்னாடி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதனால் மங்கள் புக்கு இங்கிலீஷ் மீடியம் புக்கு தாங்க அது தமிழ் மீடியத்தில் எங்கேயும் கிடைக்காது. அந்த புக்கை நீங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிங்க, சரிங்களா? ஒரு 15 மார்க் நீங்கள் படித்ததுலேருந்து வந்தாலும் மீதி ஒரு 15 மார்க் அந்த புக்கிலேருந்து வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் நண்பர்களே. இது பேப்பர் 1 பேப்பர் 2 2 பேருமே நீங்கள் என்ன பண்ணலாம், சைக்காலஜிக்கு அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், அதை நீங்கள் ரிவைஸ் பண்ணலாம், படிக்கலாம். இங்கிலீஷில் தான் இருக்கும். ஒரு 2-3 தடவை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக புரியும். இல்லைன்னா இதற்கு முன்பே ஒரு 5 தேர்வு நடந்திருக்கு. நமக்கு தெரியும், பேப்பர் 1 5 தேர்வு, பேப்பர் 2 5 தேர்வுகள் நடந்திருக்கு. அதனால் அந்த 5 தேர்வு கொஸ்டின் பேப்பரையும் ஏற்கனவே புக்காகவே போட்டிருக்காங்க பல கம்பெனி, சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு புக்கை வாங்கி வித் ஆன்சரோடு இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில இதில் வெறும் கொஸ்டின் மட்டும் கொடுத்துருக்காங்க, ஆன்சர் பின்னாடி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி வேணால் உங்கள் வசதிக்கு வாங்கி அந்த 5 கொஸ்டின்ஸையும் முதல்ல என்ன பண்ணுங்கள், வாங்குங்க, சரிங்களா? அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது இந்த 90க்கு முன்னாடி, ஈவன் 2000க்கு முன்னாடி வரைக்கும் பிஎட்டுக்கே ஒரு தகுதி தேர்வெல்லாம் வச்சாங்க, சரிங்களா? பிஎட்டுக்கே தகுதி தேர்வெல்லாம் இருந்துச்சு. 2010 வரைக்கும் முன்னாடி வரைக்கும் அப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் அதெல்லாம் புக்கெல்லாம் கிடைக்குது, சரிங்களா? பழைய புக்கு யாராவது வச்சுருப்பாங்க, இல்லை பழைய கடையிலையாவது இருக்கும். அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த புக்கிலெல்லாம் ஜிகே எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது, சரிங்களா? பிஜிடிஆர்பி மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது நண்பர்களே. பிஜிடிஆர்பியில் என்ன பண்ணுறாங்க, 110 மார்க்கு சப்ஜெக்ட்டு, 10 மார்க் ஜிகே, 30 மார்க் சைக்காலஜி, அதே மெத்தடில் வச்சிருக்கலாம்னு இவங்க ஒரு பிளான் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிங்களா, சரிங்களா? அது மாதிரி தான் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது என்று நான் கருதுகிறேன். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கமெண்ட்டில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி படிங்க.
ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா புக்ஸ் தாங்க, ஸ்கூல் புக்ஸ் தாங்க. நீங்கள் டெட்டு சிலபஸ் பார்த்தீங்கன்னா பக்கமாக இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா 200 பக்கம் 250 பக்கம் இருக்கும், அவ்வளோ கிடக்கு. சரிங்களா, நீங்கள் அவ்வளவும் பார்த்துட்டு இருக்க வேண்டிய தேவையே இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க, இயல் 1, இயல் 2, இயல் 3 இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க தமிழில். பார்த்தீங்கன்னா அது எல்லாம் எங்கே கவர் ஆகுதுன்னா 6th to 12th புக்கு. இப்போ நீங்கள் பேப்பர் 1னா 8th வரைக்கும் நல்லா படிச்சுக்கோங்க, ப்ளஸ் 10 வரைக்குமே நீங்கள் நல்லா படித்தா நல்லதுங்க. அதே மாதிரி பேப்பர் 2க்கு வந்து +2 வரைக்கும் எல்லா சப்ஜெக்டும் படிச்சுக்கோங்க. மெயினாக பேப்பர் 2னா உங்களுக்கு நீங்கள் என்ன படிக்கணும், தமிழ் படிக்கணும். சரிங்களா, நான் வந்து இப்போ சயின்ஸ் குரூப் சொல்கிறேன். தமிழில் 30, ஆங்கிலத்தில் 30, சைக்காலஜியில் 30. ஆர்ட்ஸ் குரூப் படிச்சிருந்தீங்கன்னா பிஏ, சரிங்களா, இந்த மாதிரி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் சயின்ஸில் இருந்தால் 60 மார்க் வரப்போகுது. ஜியாகிரபி, சிவிக்ஸு, ஹிஸ்ட்ரி, சோசியல் சயின்ஸ், அதான் சோசியல் சயின்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த சோசியல் சயின்ஸ் புக்கெல்லாம் வாங்கி படிங்க. இப்போல்லாம் பசங்கள்லாம் வீட்டில் தாங்க இருக்காங்க, புக்கெல்லாம் கவர்மெண்ட் எல்லாம் கொடுத்துருச்சு. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், முன்னாடி பழைய புக்கை படிக்கிறத விட புது புக்கை படிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா பழைய புக்கை பார்த்திங்கன்னா போன முறை டெட்டில் வந்து பழைய புக்கிலேருந்து அவ்வளோவா வரலன்னு நமக்கே தெரியும், நம்ம எல்லோரும் எழுதியிருக்கோம். சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து புது புக்கை பண்ணுங்கள். பழைய புக்கை ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் கையில் இருந்தால் அதையே ரிவைஸ் பண்ணிடுங்க. புது புக்கு பழைய புக்கு மேக்ஸிமம் எல்லாம் ஒன்று தாங்க. இப்போ லாஸ்ட் இயர் புக்கில் பாரதியார் இருந்துச்சுன்னா அதே பாரதியாரை பற்றி தான் எங்கேயும் இருக்கும், பெரிய மாற்றங்கள் எல்லாம் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் பழைய புக்கை படிச்சுட்டு ஒரு தடவை புது புக்கையும் பார்த்துக்கோங்க. ஒரு சில பாயிண்ட் வந்து ஏதாவது ஆட் பண்ணியிருக்கலாம் நண்பர்களே, அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. சரிங்களா, புக்கு வந்து கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா திடீர்னு வருங்க. நீங்கள் உங்களுக்கு தெரியும் 2012லலாம் 1 மாதம் கூட டைம் கொடுக்கல, அறிவித்தாங்க, டெஸ்ட் வச்சாங்க, போஸ்டிங் போட்டாங்க. அதெல்லாம் ஒரு கனா காலம். சரிங்களா, சொன்னாங்க, சரிங்களா, எழுதுனாங்க, வென்றாங்க, வேலைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கி அவங்களுடைய சர்வீஸு 8 வருஷம். பல ஆசிரியர்கள் நல்ல நிலைமையில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரேஞ்சில் வந்து சேலரி வாங்குறாங்க. அப்போ போனவங்க 50 to 60,000 ரூபா சேலரி வாங்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா, உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருடமும் என்ன இருக்குது, அந்த ஊதியம் வந்து கூட்டிக்கிட்டே போவாங்க. சரிங்களா, அதனால் உங்களுடைய நிலைமை நல்லா இருக்குது. இந்த 2013க்கு அப்புறம் தான் நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இதை விட்டிங்கன்னா இதே நிலைமை தான் உங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக தொடரும். கண்டிப்பாக நண்பர்களே, சொன்னால் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. ஏன்னா ஒரு 10,000 போஸ்டிங் போட்டாங்கன்னா டிஎன் டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ரெண்டுமே சேர்த்து ஒரு 7,000 போஸ்டிங் தான் இருக்கும்னு கல்வித்துறை வட்டாரங்கள்லேருந்து தெரிய வருது. ஸோ இந்த 7,000 போஸ்டிங் இந்த ஒரு முறை விட்டுட்டிங்கன்னு வைங்க, கண்டிப்பாக இன்னொரு 5-6 வருஷத்துக்கு இதே புலம்பல் தான். இப்போயாவது நீங்கள் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, போய் நீங்கள் மனு கொடுத்துட்ருக்கிறீங்க சிஎம் செல்லில், சிஎம் சார்கிட்ட, எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட, சிஓ, டிஓ, கலெக்டரு, யாரார பார்க்க முடியுமா, உங்கள் தொகுதி எம்எல்ஏ, எம்பி எல்லாத்தையும் பார்த்து மனு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, போராட்டம் பண்ணிகிட்ருக்கிறீங்க. இதெல்லாம் கதைக்கு ஆகாதுங்கன்னு நான் நினைக்கிறேங்க, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீங்கள் பண்ணணும்னா பண்ணுங்கள். ஆனால் இதுவே பண்ணிகிட்டே இருக்குன்னு வைங்களேன், எத்தனை பேர் பண்ணுறீங்க, 84,000 பேர் பண்ணுறீங்களா சொல்லுங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 3,000 டீச்சர்ஸ் வேணால் இந்த வேலையில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. மீதியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, உட்காந்து வெறித்தனமாக படிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எனக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வேலை வேண்டும், டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வேலை வேண்டும் அப்படின்னு குரல் வலையிலேருந்து பயங்கரமாக தொண்டை தண்ணி வற்ற கத்திக்கிட்டு இருக்கீங்க. அதே நேரத்தில் ஒரு குரூப் வந்து நீட்டாக படிச்சுட்ருக்கு. இதுக்கு பேர் தான் என்ன சொன்னால் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், நம்ம இந்த மாதிரி ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம், அடித்து தூக்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. சரிங்களா, அதனால் நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறதுல எல்லாம் கரெக்டாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது தவறு இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா நண்பர்களே, மெயினாக பாருங்கள், இந்த ஸ்கூல் புக்கெல்லாம் வாங்க, படிங்க. ப்ளஸ்ஸு உங்களுடைய யூஜிஇ ப்ளஸ் பிஜி படிச்சிருந்தீங்கன்னா பிஜி எல்லாம் படிங்க. ஒரு சிலர் எம்ஃபில் எல்லாம் முடிச்சிருப்பீங்க, பிஹெச்டியோட முடித்தவங்க கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் டெட்டில் பாஸ் பண்ணவங்க பிஹெச்டி முடித்தவங்க இருக்காங்க. ஸோ எல்லாம் கண்டிப்பாக போட்டி பயங்கரமாக இருக்குங்க. ஒரு சிலர் பிஏ, பிஎட்டு, பிஎஸ்சி, பிஎட்டு இந்த ரேஞ்சில் பேப்பர் 2ல் நீங்கள் இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி முடித்தவங்க, எம்ஃபில் முடித்தவங்க, பிஹெச்டி முடித்தவங்கலாம் இந்த போட்டித் தேர்வில், நியமன தேர்வில் போட்டிக்கு வர்றாங்க. அதனால் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளவு போட்டி வரப்போகுதுன்னு. 2019 எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க உங்களுக்கே தெரியும். 5 லட்சம் மாணவர்கள் எழுதினாங்க, அதில் 1000 மாணவர்கள் கீழே தான் தேர்ச்சி, 800 மாணவர்கள் பக்கத்தில் தான் தேர்ச்சி அடைஞ்சாங்க. சரிங்களா, கண்டிப்பாக இந்த வட்டம் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க ரொம்ப டஃப்பாக தான் எடுக்க போகிறாங்க நண்பர்களே. ஏன்னா எக்கச்சக்கமாக நம்ம தேர்ச்சி அடைய வச்சிட்டோம்னா கடைசியில் என்ன பண்ண போகிறாங்க, இந்த மாணவர்கள் திரும்பி நம்மகிட்ட தான் கோரிக்கை கொண்டு வர போகிறாங்க. யாரையும் கோரிக்கைக்கே கொண்டு வரக்கூடாதுன்னு நியமனத்தெல்லாம் பண்ண போகிறாங்க பாருங்கள்.
சரிங்களா நண்பர்களே? தகுதி தேர்வு எழுதுவர்களுக்கும் இதே தாங்க. தகுதி தேர்வு கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேர் 8 லட்சம் பேர் ஆரம்பத்தில் ஒரு 7 லட்சம் பேர் எழுதுனாங்க. இப்போ படிப்படியாக குறைஞ்சி ஒரு 5 லட்சம் பேர் தான் எழுதிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டு டெட்டு பார்த்தோம்னா 2019 5 லட்சம் சம்திங் தான் எழுதுனாங்க. நீங்களும் உங்கள் ஸ்கூல் புக்கு எல்லா புக்கையும் படிங்க. இப்போ சயின்ஸ் குரூப்னால் என்ன பண்ணணும்? தமிழ் 30, ஆங்கிலம் 30, சைக்காலஜி 30, மேத்ஸ் சயின்ஸில் ஒரு 60 மார்க் வரும். ஸ்கூல் புக்கிலேருந்தே மேக்ஸிமம் வந்துடும். சரிங்களா? அதனால் ஸ்கூல் புக்லேயே நல்லா படிங்க. 2வது நம்முடைய மாணவ கண்மணிகள் கைடுன்னு வச்சுருப்பாங்க. முடிஞ்சால் அந்த கைடையும் சேர்த்து வாங்கிக்கோங்க. அந்த கைட்லேயே முக்கியமான 1 மார்க்கெல்லாம் எல்லாம் அவங்க தொகுத்து கொடுத்துருக்காங்க. எத்தனையோ கைடுகள் எத்தனையோ கம்பெனிகள் எல்லாம் இருக்குது. கிடைச்சா பாருங்கள். இல்லைன்னா பழைய கடையில் அந்த ஆனுவல் எக்ஸாம் முடிகிற டயத்தில் எல்லா பிள்ளைகளுமே என்ன பண்ணுறாங்கன்னா இடைக்கு தான் போடுறாங்க. சரிங்களா? ஒரே கொண்டாட்டமாக இருக்கும். நீங்கள் எல்லாம் பஸ் ஸ்டாண்டில் சிக்கிட்டிங்கன்னு வைங்க, அந்த +2 எக்ஸாம் +1 எக்ஸாம் முடிகிற அன்னைக்கு மைய தெளிக்கிறதும் செய்கிறதும் பேப்பரை கிழிச்சு எறிகிறதும் இந்த மாதிரி தாங்க இருக்குது நம்மளுடைய மாணவர்களுடைய மனநிலை. சரிங்களா? அதனால் இந்த வாய்ப்பை விட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. 2வது நம்ம நூலகத்தையும் பயன்படுத்துங்க நண்பர்களே. மாவட்ட மைய நூலகம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த நூலகத்தில் எல்லா புத்தகங்களும் கிடைக்கிது. மெயினாக போட்டித் தேர்வுக்கான புத்தகங்கள் அத்தனையுமே இருக்குது. ஃப்ரீயாகவே நம்ம போய் படிச்சுக்கிடலாம். ஜெராக்ஸ் பண்ணாலும் போட்டுக்கிடலாம். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் இப்போ எக்கச்சக்கமான புக்கு மாணவர்கள் படிக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. ஒரு சில டைம் உங்களுக்கு கோச்சிங் கூட தராங்க. நீங்கள் அங்கே போய் விசாரிச்சு பாருங்கள். எங்கே ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு, இன்னொன்று மாவட்ட மைய நூலகம். உங்கள் ஊரில் லைப்ரரி இருந்துச்சுன்னா பேசாமல் அங்கே போயிருங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு படிக்கிற சூழ்நிலை கிடைக்கும். அங்கேக்குள்ளே உட்காந்துருக்கிறவங்க எல்லாருமே படிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் யாரும் பேச மாட்டாங்க. உங்களுக்கு டெய்லி ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் திறந்துருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் படிக்கலாம் போய். இந்த மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவீங்க. நீங்கள் அனைவரும் நியமனத் தேர்விலும் தகுதி தேர்விலும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.